வெல்கம் டு NSK டேஸ்ட் அண்ட் டேஸ்ட் சேனல். லஞ்சுக்கு ஒரு முறை இந்த ஹெல்த்தியான புலாவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும். 200 கிராம் அளவுக்கு சென்னா எடுத்து ஒரு 6 to 8 hours ஊற வச்சுக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி தேவையான அளவு சேர்த்துருங்க. கூடவே அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நீல வாக்கில் கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுத்து பூண்டு பல் 5, இஞ்சி ஒரு துண்டு, காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்து அதில் நீல வாக்கில் கட் பண்ண ஒரு 2 தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி லைட்டாக சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி அடுத்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் அரை டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இதில் ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்து வதக்கிக்கலாம். புதினாவை 1 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டு துருவிய தேங்காய் ஒரு 3 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் வதக்கி விட்டு நல்லா ஆற விட்டுறலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் மாற்றி கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. சென்னா 4 விசில் விட்டு எடுத்தாச்சு. அடுத்து குக்கரை ஹீட் பண்ணி கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கிராம்பு 3, பட்டை சின்னதாக 2 துண்டு, 1 ஏலக்காய் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். அதிலே சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன் சேர்த்து 1 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா சென்னாவை சேர்த்துக்கலாம். சென்னாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து ரைஸை சேர்த்துக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸ் 1.5 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸை 15 நிமிஷம் ஊற வச்சு சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து குக்கரை மூடிடலாம். மீடியம் ஃப்ளேமில் 1 விசில் வந்ததுக்கப்புறமா 4 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஹெல்த்தியான சென்னா புலாவ் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சாதம் உடையாத மாதிரி பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த புலாவை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.